ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இன்னைக்கு எங்களோட மெயினான டாபிக் நாங்க ஃபர்ஸ்ட் இருந்தே பார்க்கறதுக்கு போறோம். யூனிட் ஒன் என்று சொல்லக்கூடிய மெயினான டாபிக்கை தான் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். யூனிட் 1. அப்ப இதுக்கு நீங்க யூனிட் 1 என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வாரத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அதான் காலடி வச்ச டைம் படிக்கக்கூடிய பாடம் யூனிட் 1 என்ற விஷயம். அப்ப இதுக்கு ஓவராலா நீங்க நிறைய பாடங்களை படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓ லெவல் எடுத்தா ஒரு 9 பாடத்தை, அதுக்கு எடுத்தா ஒவ்வொரு கிரேட்லயும் கிட்டத்தட்ட 12 பாடங்களை படிச்சுட்டு கடைசியா ஒரு 9 பாடத்தை படிச்சுட்டு தான் நீங்க ஃபைனலா அட்வான்ஸ் லெவலுக்கு வந்திருப்பீங்க. அப்ப அட்வான்ஸ் லெவலுக்கு வந்த புதுசாவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு என்ன செய்யலாம், தரையலாம். அதனாலதான் ஆக சிம்பிளா பிராக்டிக்கலா ஈஸியா விளங்க ஏழுமான ஒரு யூனிட்டை தான் உங்களுக்கு ஃபெஸ்டிகே போட்டிக்கான். அதுவும் ஓவராலா எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ண விஷயம் தான் உங்களுக்கு ஃபெஸ்டிகே போட்டிக்கிறான். அப்ப உங்களோட சிலபஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்தா கிரேட் 12 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கிரேட் 12 உங்களுக்கு 11 யூனிட் இருக்கும். கிரேட் 12 11 யூனிட் இருக்கும். கிரேட் 13 உங்களுக்கு 7 யூனிட் இருக்கும். கிரேட் 13 7 யூனிட், மொத்தம் 18 யூனிட் இருக்கும். 18 யூனிட் இருக்கும். உங்களுக்கு ஓ லெவல் மாதிரி தான். ஓ லெவல்ல நீங்க 10ம் 11ம் சேர்த்து படிச்சாதான் உங்களுக்கு எக்ஸாம் செய்ய. 10ஆம் வகுப்பு மட்டும் படிச்சு ஏ எடுக்கும் மேலா, 11ஆம் வகுப்பு மட்டும் படிச்சு ஏ எடுக்கும் மேலா. ஏ எடுக்கணும்னா ரெண்டு வருஷத்தினுடைய சிலபஸும் உங்களுக்கு மண்டேல கிளியரா இருந்தா தான் ஏன்ற ஒரு ஆப்ஷனுக்கு போயிடும், ஏன்ற ஒரு ரிசல்ட்ஸுக்கு போயிடும். சேம் வே தான் இங்கேயும் உங்களுக்கு 11 யூனிட் மட்டும் தொப்பா 100% கிளியரா இருந்தாலும் ஏன்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸுக்கு போகலாம். உங்களுக்கு 11 யூனிட்டும் கிளியர் இல்ல, ஆனா கிரேட் 13 இருக்கக்கூடிய மத்த 7 பாடமும் 100% கிளியரா இருந்தாலும் உங்களுக்கு ஏன்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸுக்கு போகலாம். அப்ப ஏன்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸுக்கு போகணும்னு அவங்களுக்கு தெரியும். இங்க 7 யூனிட்டும் ஃபுல் கிளியர் ஆயிக்கணும், இங்க 11 யூனிட்டும் ஃபுல் கிளியர் ஆயிக்கும். அப்ப இந்த 7 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 7 யூனிட்டுக்கு நான் கிரேட் 13 சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விஷயம். அதை பார்ப்போம். ஆனா கிரேட் 12 எடுத்தா மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விஷயம் அல்ல. இப்ப உங்களுக்கு கம்பெனி ஒன்று எடுத்தா சிம்பிளா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது புதுசா வந்தது உங்களுக்கு தெரியும் கம்பெனி இந்த விஷயம். அப்ப ஒரு கம்பெனி எடுத்தா, ஒரு கம்பெனி சக்சஸ்ஃபுல் கம்பெனி எடுப்பேன். அப்ப இந்த கம்பெனிக்கு நாங்க பேர் வைப்போம் ஏபிசி கம்பெனின்னு சொல்லி, ஏபிசி கம்பெனி. அப்ப இந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல் ஆகணும் என்று சொன்னா, இந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா இயங்கணும் என்று சொன்னா கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்டிஸும் நல்லா இருக்கணும். கம்பெனிக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ், வெளியில் இருக்கக்கூடிய தரப்பினரும் இதுக்கு என்ன செய்யணும், ஸ்ட்ராங்கான ஒத்துழைப்பு கொடுப்போம். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரிபியூஷன் கொலபரேட்டிவ் கொடுத்தாதான் 2 பேரும் இணைஞ்சு எங்களுக்கு சக்சஸுக்கு போகலும். 2 பேரும் இணைஞ்சு எங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ராஃபிட்டுக்கு போகலும், ஸ்டேபிள் நிலையான ஒரு லாபத்துக்கு போகலும். இதுக்குள்ளுக்கு மட்டும் இணைஞ்சு போகுது, இதுக்குள்ளுக்கு மட்டும் இருக்கிறவங்களோட எங்களுக்கு செய்யலாம். என்ற ஒரு பிசினஸ் என்று சொல்றது தனியே இருந்து, பிசினஸ் மட்டும் தனிய ஒரு யூனிட்டா சோசியல் இருந்து, தனிய ஒரு அழகா சமூகத்துல இருந்து உங்களுக்கு என்னதை செய்யலன்னு சொன்னா ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணலாம். அப்ப இதனால உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸினுடைய உதவியும் தேவை, வெளியேறக்கூடிய தரப்பினர் உதவியும் தேவை. அப்ப பிசினஸையும் வெளியில இருக்கக்கூடிய பார்ட்டிஸையும் டோட்டலா இன்க்ளூட் பண்ணதுதான் உங்களோட கிரேட் 12 11 யூனிட்டும். கிரேட் 12 11 யூனிட்டும் நான் மொத்த 11 யூனிட்டும் சாராம்சம் சொல்லிட்டு வாரேன். ஏன்னா நாங்க இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கடைசி வரைக்கும் போகும், கிரேட் 12 ப்ராசஸ். அப்ப அதனால கிரேட் 12 இருக்கக்கூடிய 11 யூனிட்டும் உங்களோட மொத்த என்ன எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸினுடைய சப்போர்ட்டும் சேம் டைம் உங்களோட பிசினஸையும் இன்க்ளூட் பண்ணதாக இருக்கும். அப்ப அவங்களோட 11 யூனிட்ல நீங்க முதலாவது யூனிட்டா படிப்பீங்க இன்ட்ரடக்ஷன், அறிமுகம். பிசினஸ் என்றா என்ன என்ற விஷயத்த படிப்பீங்க. இன்ட்ரடக்ஷன், பிசினஸ் என்றா என்னன்னு சொல்லி அறிமுகத்தை படிச்சுவீங்க. இதுதான் பிசினஸ், நாங்களும் படிப்போம் என்னன்னு சொல்லி. இதுதான் பிசினஸ், இப்படி இருந்தாதான் நாங்க அந்த பிசினஸாவே மதிப்பீடு செய்வோம். இப்படி சும்மா இப்படி இருக்குதுல்ல, நாங்க நடைமுறையில காண்ற வெற்றிகள்ல காண்ற இது எல்லா விஷயமும் பிசினஸ் அல்ல. நிறைய பிசினஸுக்குன்னு சொல்லி குவாலிட்டி, நிறைய பிசினஸுக்குன்னு சொல்லி கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸுக்குள்ள வந்தா மட்டும் தான் அந்த எங்களுக்கு பிசினஸ் ஆயிடும். அப்ப அப்படிப்பட்ட பிசினஸ் எதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி பிசினஸ் என்ற விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஐடென்டிஃபை பண்றதுதான் எங்களோட முதலாவது தேர்ச்சி மட்டம். முதலாவது யூனிட். 2வது யூனிட் எடுத்தா ஒரு பிசினஸ் என்று செல்றவர் தனித்து நிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சோசியல் ஒரு தனி ஒரு யூனிட்டாக நிக்கலாம். பிசினஸுக்கு என்று சொல்லி எக்ஸ்டர்னல் பார்ட்டி தேவை,
பிசினஸுக்கு என்ன செய்ய பிசினஸ் சக்சஸுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் தேவை. அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஆட்களை பிசினஸ் தண்ட ஆட்களாக எங்களுக்கு சப்போர்ட்டிவ் எடுத்து கொள்ளணும். பிசினஸ் வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? உதாரணமா நீங்க ரோட்ல போக்கல நீங்க ஒரு சின்ன உதவியோண்டு கேட்டாலும் இந்த டைம் உதவி செய்ய மாட்டா டைம் தான் இந்த டைம். என்ன உதவி செஞ்சா ஏதாச்சும் பிரச்சனைக்கு வந்து விடியுமோ என்று சொல்லி எல்லாரும் நினைக்கிறதால ஒரு ஆக பெரிய உதவி தேவைப்படக்கூடிய டைம்லையும் கூட வெளியில தெரியாதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல உங்களோட பிசினஸுக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணணும் என்றா நீங்க என்ன அவங்களுக்கு செய்யணும்? இதுக்குதான் நாங்க சொல்லுவோம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சமூக பொறுப்பு என்று சொல்லக்கூடிய விஷயத்த உங்களோட 2வது யூனிட்ல பேசுறேன். பாருங்க ரெண்டும் எப்படி கனெக்டட், ரெண்டும் கனெக்ட். அப்ப 3வது வந்து உங்களுக்கு சேம் டைம் இவங்களை மட்டும் வச்சு வெளியில இருக்கக்கூடிய அவுட் சைடரை மட்டும் வச்சு உள்ளிக்கக்கூடிய ஆக்களை மட்டும் வச்சு சக்சஸுக்கு புகையலாம். உங்களுக்கு யாரோனும் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற மொத்த ஒரு நாட்டையுமே ஆட்சி செய்யற உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். மெயினா உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாட்டி நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும், எப்பல் கம்பெனியாக இருந்தாலும், இல்லாட்டி கூகுள் நிறுவனமாக இருந்தாலும் கவர்மெண்ட் சப்போர்ட்டிவ் இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு கட்டத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு இடத்தை ரீச் பண்ணலாம். உதாரணமா நீங்க சாதாரண ஒசரத்துல நீங்க பெரிய ஒசரம் இல்லைன்னு வைப்போம். நீங்க பெரிய ஒரு ஹைட்ல இல்லாதால் சாதாரணமா சின்ன ஒசரம் லீக்கா. அப்ப இப்படி சின்ன ஒசரத்துல இருந்து எட்டி பார்த்தா உங்களுக்கு சாதாரண ஒரு லிமிட்டடான அளவான ஒசரம் இயங்கக்கூடிய பகுப்பாடு தான் விளங்கும். அதே உங்களைய நல்ல ஹைட் ஒரு ஆள் தூக்கி விட்டா உங்களுக்கு என்ன விளங்கும்? இந்த ஹைட்டை விட அதிகமாக ஹைட் ஈக்கக்கூடிய ஒரு இடத்தை உங்களுக்கு பார்க்கலும். சேம் வே தான் கவர்மெண்ட் எடு செல்றால் எங்களோட இணைஞ்சு கொண்டா எங்களோட பிசினஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்தா நாங்க பார்க்க ஏழுமான ப்ராஃபிட்டை விட, நாங்க அடைய ஏழுமான டார்கெட்டை விட அதையும் விட பல மடங்கு உயரத்துக்கு எங்களுக்கு புகையலும். சோ இப்படிப்பட்ட உயரத்துக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் தேவை. கவர்மெண்ட்டும் சும்மா இறங்கி வர ஆள் இல்லை, நல்லா நினைச்சுக்கோம். எங்ககிட்ட இந்த கவர்மெண்ட் எடுக்கத்தான் பார்ப்பானே தவிர எங்களுக்கு கொடுக்க வர மாட்டான். சோ எடுக்க வாரவனை கொடுக்க வாரத்துக்கு அவனுக்கு என்ன செய்யணும் சொல்லி அவனோட எப்படி ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி அவனோட 3வது யூனிட்ல 4வது யூனிட்ல எல்லாத்தையும் எல்லாமே ஓகே. நீங்க செஞ்சு கொண்டு போற பிசினஸ் லீகலா செய்யணும். நீங்க செஞ்சு கொண்டு போற பிசினஸ் கவர்மெண்ட் சப்போர்ட்டிவ் எடுக்கணும் சொன்னா, சோசியல் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் சப்போர்ட்டிவ் எடுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு லீகல் ஆக்டிவிட்டி தேவை. லீகலா நீங்க பிசினஸ் செய்யணும். அப்ப சம்டைம் உங்களோட பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டி வரும். அப்ப இந்த டைம்ல நான் ஒரு பிசினஸா செஞ்சு கொண்டு போகிறது கம்பெனியாக இருக்குமா, இல்லாட்டி ஒரு பார்ட்னர்ஷிப்பா நான் செஞ்சு கொண்டு போறேன், இல்லாட்டி நான் ஒரு தனியுடைமையை நான் செஞ்சு கொண்டு போறேன்னு சொல்லி பார்க்கணும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னால. சோ எந்த பிசினஸா செஞ்சு கொண்டு போறேன்னு உங்களுக்கு லீகலா ஒரு ரைட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால எந்த பிசினஸா கிரியேட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் உங்களோட யூனிட் 4 நாங்க பேசுறதுக்கு இப்போ என்ன பிசினஸ் சரியா நாங்க சொல்றோம் என்ன பிசினஸ் சொல்லி பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல எந்த வகையான வணிகம் என்று சொல்லி வணிக அமைப்புகளை பத்தி நாங்க இதுல பேசுறோம். யூனிட் 4ல பேசுறோம். வணிக அமைப்புகளை பத்தி பேசுறோம். இன்றைக்கு இதெல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு நீங்க பாருங்க. நீங்க இப்ப பிசினஸ கிரியேட் பண்ணி ஓவராலா ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லா யூனிட்டுக்குமான கனெக்ஷனை சொல்லிட்டு வாரு. இன்னைக்கு பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அப்பதான் உங்களுக்கு கிளியரான ஒரு மைண்ட் வரும். புதுசா படிக்கிறவங்களுக்கும் பிசினஸ் ஒரு கிளியரான மைண்ட் வரும். ஓவரால் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்தாதான். ஒரு ஆத்துல நாங்க காலை உடம்போது என்ன செய்யணும்? 6 தாழ்பமா இல்லையாண்டு பார்ப்போம். அப்ப 6 தாழ்பமா இல்லையாண்டு பாக்குறீங்கிறத நாங்க இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறோம் காலை வைக்கிறதுக்கு முன்னால். சோ இந்த விஷயம் ஓவராலா பார்த்த பிறகு உங்களுக்கு ஃபுல் ஐடியா கொண்டு வரும். அதுக்கப்புறம் யூனிட் ஃபர்ஸ்ட்ல இருந்து போறது ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப நீங்க 4வது யூனிட் வரைக்கும் பாத்தீங்க. நீங்க வணிகம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி சாதாரணமா மிடில் லெவலா செஞ்சு கொண்டு போறது. இப்ப உலகத்துல நீங்க நிறைய கம்பெனிஸ பேசுறீங்க தானே. ஸ்ரீல உலகத்தை எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கு வணிகங்களே. உதாரணத்துமே ஒரு 2 கம்பெனிக்கு சொல்லி 2 கோடி கம்பெனிக்கு 2 இல்ல ஒரு 1000 கோடி கம்பெனிகள் இருக்கும். மொத்த ஸ்ரீலங்கா எடுத்தாவே ஒரு கோடி கம்பெனி கிட்ட இருக்கும். அப்ப 1000 கோடி கம்பெனிகள் மொத்த உலகத்திலே மீது வேர்ல்டு வைட்ல இயங்கிக்கொண்டிருக்குது 1000 கோடி கம்பெனிகள். இந்த 1000 கோடி கம்பெனிகளை ஒரு பிசினஸ் பிசினஸ் இயங்கிக்கொண்டிருக்கு. இந்த பிசினஸ்ல நீங்க ஒரு 1000 கோடி பிசினஸ்ல 1000 கோடி இருக்குது. எனக்கு 1000 கோடி தேவையில்ல.
ஒரு கோடி பிசினஸ் பேரை வேர்ல்டு வைல்டு இந்த சேர்த்து எழுதி கொண்டு வாங்கணும்னு சொன்னா உங்களுக்கு எழுதி கொண்டு வரையலாம். சண்டே ஒரு கோடி தேவை எனக்கு 1,00,000 என்று கேட்டாலுமே இல்ல. 1,00,000 தேவை ஒரு 10,000 என்று கேட்டாலுமே இல்ல. 10,000 தேவை ஒரு 1000 என்று கேட்டாலுமே இல்ல. 1000 தேவை 100 என்று கேட்டாலுமே இல்ல. அவ கிட்டத்தட்ட 1000 கோடி வணிகங்கள். நான் இங்க பார்க்கக்கூடிய வணிகங்கள் 1000 கோடி மொத்த உலகத்திலேயும் வியாபிச்சு காணப்படுற. ஆனா 1000 கோடி வணிகத்துல ஒரு 10 பிசினஸ் தான் எனக்கு பெருசு இல்லையும். எனக்கு தெரியும் மொத்த உலகம் வரைஞ்சியும் ஒரு 10 பிசினஸ். அப்ப 1000 கோடி பிசினஸ் நீக்கிட்டாங்க. இவங்களும் இதே ப்ரொசீஜரை தான் பின்பற்றி வந்தாங்க. அப்படி எப்படி அந்த 10 பிசினஸ் மட்டும் வேர்ல்டு வைடா ஃபேமஸ் ஆகுறதுக்கான ரீசன் என்ன சொன்னா, இவங்க எல்லாம் செஞ்சது ஓகே. ஆனா இந்த 10 பிசினஸ் மட்டும் தான் 5வதா நாங்க படிக்கக்கூடிய பாடத்தை கூடிய செஞ்சாங்க. அதுக்குதான் நாங்க சொல்லுவோம் இனோவேஷன், முயற்சியாண்மை, ஒன்டர்பிரினியர்ஷிப். இனோவேஷன் சொல்லக்கூடிய ஒன்டர்பிரினியர்ஷிப் பாடத்தை வரக்கூடிய விஷயம் தான் இனோவேஷன் விஷயம். சரி, ஒன்டர்பிரினியர்ஷிப் அப்புறம் இந்த முயற்சியாண்மைன்னு சிம்மது. அப்ப இந்த விஷயத்தை இவங்க செஞ்சாங்க, இனோவேஷன் விஷயம். அப்ப இவ்வளவு விஷயத்துக்கும் இந்த வேலை செய்யலன்னு சொன்னா 10,000 கோடி, சரி 1000 கோடியில உலகமே தெரியாம போகக்கூடிய ஒரு பிசினஸ் அவங்களோட பிசினஸ் போயிட்டு. அப்படி இருந்து உலகம் அறிகிற 10 பிசினஸுக்குள்ளது நிறைய பேர் ஒருத்தர் சொல்லுவீங்க அப்படிதான். சிலவங்க சொல்லுவீங்க ஐபோன் கம்பெனி இருக்குது, அதே மாதிரி கூகுள் நிறுவனம் வைக்குது, அதே பெப்சி நிறுவனம் வைக்குது, அதே மாதிரி இப்படி சாரி கோலன் வந்துச்சு. சரியா, உலகம் அறிகிற ஒரு 10 பிசினஸ் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்றதுக்கு தெரியல. அப்ப உலகம் அறிகிற 10 பிசினஸுக்குள்ளுக்கு ஒரு பிசினஸ் அவங்களுக்கு வரணுமெண்டா 4 வேலையும் பண்ணி போதா, 5வதா யாருமே செய்யாத ஒரு வேலையை செய்யணும். அதுதான் இனோவேஷன். புதிய ஒரு விஷயத்த, உலகம் காணாத ஒரு விஷயத்த உங்களோட பிசினஸ்ல இருந்து உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதுதான் நாங்க சொல்லுவோம் இனோவேஷன். அப்ப அதை எப்படி செய்யறது? இது ரொபோட்டிக்ஸ் எல்லாம் இங்க வாரல்ல, இங்க நாங்க சொல்லக்கூடிய இந்த ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இங்க வாரல்ல. பட் அந்த விஷயத்தை செஞ்சா எப்படி நீங்க வேர்ல்டு வைல்டு ஃபேமஸ் ஆகலாம் என்று சிலத்துக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் பாடத்துல தான். சோ அந்த வேலையை செஞ்சா உலகம் அறிகிற ஒரு பிசினஸ் ஆக, உலகத்துக்கு தெரிய வார ஒரு பிசினஸ் ஆகும். ஓகேயா? ஜூம்ல ஈக்கிறவங்க கொஞ்சம் அந்த மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி. அப்ப உலகம் அறிகிற ஒரு பிசினஸ் ஆக உங்களுக்கு மாறிக்கொள்ளி. 6வதா நீங்க செய்ய வேண்டிய வேலை, 6வதா விஷயம் சம்டைம் உலகம் அறிகிற லெவலுக்கு உங்களுக்கு போக ஏழாண்டு வைக்குமே. ஸ்டார்ட் பண்ணதே இப்ப நீங்க மட்டும்தான். நீங்க அட்வான்ஸ் லெவல் முடிஞ்சு சின்ன ஒரு ஆப்பா கடையை தான் திறந்திக்கிறீங்க, இல்லாட்டி சின்ன ஒரு சோட்டிஸ் கடையை தான் திறந்திக்கிறீங்க. இப்ப உலகம் அறிகிற அளவுக்கு எனக்கு ஆப்பா கடையில புதுசா ஒரு வேலை செய்ய தெரியும் அப்படின்னா நடுவுல ஆப்பா இல்லாம புதிய ஒரு ரவுண்ட் லீக் ஒரு ஆப்பை தான் தயாரிக்க வேண்டிய ஒரு. அப்ப உலகம் அறியக்கூடிய மெத்தட் எனக்கு புகையில அழிக்கிற கெப்பாசிட்டி சிரிச்சி, அழிக்கக்கூடிய இடம் சிரிச்சி, அழிக்கக்கூடிய நிலைமை சிரிச்சி. அப்ப இந்த டைம்ல எனக்கு சப்போர்ட்டிவ் தான் தேவையை தவிர இதை வச்சு உலகம் அறிகிற லெவலுக்கு புகையிலாம். அப்ப அந்த டைமுக்கு எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது இந்த உலகம் அறிகிற லெவலுக்கு போறதுக்கு. அப்ப அந்த டைம் தான் எந்த பிசினஸுக்கு சப்போர்ட் தேவை, எந்த பிசினஸுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லைன்னு நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஏன்னு சொன்னா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இங்கேயும் ரிலேட்டிவ் ஆகும், இங்கேயும் ரிலேட்டிவ் ஆகும். கவர்மெண்ட் ஆள் இங்க சில பிசினஸுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு ஒரு பிசினஸ உந்து சக்தியா மேல கொண்டு போறதுக்கு ஈக்கக்கூடிய இடத்துல விட நான் சொன்னதானே உங்களுக்கு பார்க்கலும் இவ்வளவு அவசரம் தான். நீங்க கட்டையா இருந்தீங்க, நீங்க ஹைட் குறைவாயிருந்தீங்க. அப்ப உங்களுக்கு ஹைட்டான ஒருத்தர் தூக்கினா உங்களுக்கு இன்னும் அவசரத்துக்கு பார்க்கலும். அப்ப இன்னைக்கு இருந்து இன்னைக்கு பார்க்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டிவ் தேவை. சோ கவர்மெண்ட் எல்லா பிசினஸுக்கும் இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறல்ல. கவர்மெண்டை விட அவசரமானது நீண்டா அவனுக்கு இந்த ஹைட் தேவையில்லை. சம்டைம் கவர்மெண்ட் சப்போர்ட்டிவ் இல்லாம இவ்வளவு ஹைட் இன்னைக்கு இவ்வளவு ஹைட் பார்க்கறது நீந்திப்பா. சோ அவனுக்கு நாங்க தூக்கி விட தேவையில்லை. யாருக்கு தூக்கி விடணும்? கட்டையா இருக்கிறவனுக்கு தான் தூக்கி விடணும். சோ அப்படிப்பட்ட பிசினஸ் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண
பண்ணணும். அப்படிப்பட்ட நிறுவனம் நிதி தேவைப்படக்கூடிய ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு நாங்க சொல்லுவோம் எஸ்எம்இஸ், ஸ்மால் பிசினஸ் என்டர்பிரைசஸ், ஸ்மால் பிசினஸ், சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள். அந்த வணிகங்களை தொடர்பா 7வது 6வது யூனிட் பார்ப்போம். அதுக்கு பிறகு 7வது யூனிட், 8வது யூனிட், 9வது யூனிட், 10வது யூனிட், 4 யூனிட்டும் உங்களுக்கு பிசினஸ் செஞ்சு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் தேவை. உங்களுக்கு பேக் சப்போர்ட்டிவ் தேவை, உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட சப்போர்ட் தேவை, உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சொல்லு தேவை, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவை. உங்களோட பிசினஸ வெற்றிகரமா செஞ்சுட்டு போறது. இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஆக்சிலரி சர்வீசஸ், நாங்க சொல்லுவோம் துணை சேவைன்னு சொல்லுவோம், துணை சேவைகள். அப்படிப்பட்ட துணை சேவைகள் எங்களுக்கு தேவை உங்களோட பிசினஸ கண்டினியூவாக ரன் பண்றதுக்கு. அப்ப அப்படிப்பட்ட துணை சேவை சம்பந்தமான விஷயங்களை இந்த தேர்ச்சி மட்டங்கள்ல பேசுறோம். அப்ப உங்களுக்கு பாருங்க, இன்ட்ரடக்ஷன்ல உங்களைய ஐடென்டிஃபை பண்ணி, சோசியல் இருக்கக்கூடியவங்களோட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஐடென்டிஃபை பண்ணி, கவர்மெண்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஐடென்டிஃபை பண்ணி, உங்களை நீங்க கம்பெனியாக லீகலா ரெஜிஸ்டர் பண்ணி உங்களே நீங்க வேர்ல்டு வைல்டுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நிறுவனமா மாறுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு, அப்படி மாறுறதுக்கு உங்களுக்கு பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் தேவைன்னு சொன்னா அதுக்கு தேவைக்கூடிய ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நடவடிக்கை எடுத்து அது எல்லாத்தையும் மீண்டாலும் போதா இந்த சப்போர்ட்டிவ் சர்வீசஸ் இல்லாட்டி, ஐபோன் கம்பெனியா இருந்தாலும் கூகுள் நிறுவனமா இருந்தாலும் இந்த சப்போர்ட்டிவ் சர்வீசஸ் இல்லாட்டி ஒரு நாளும் உங்களை டார்கெட் ரீச் பண்ணிடலாம். சோ சப்போர்ட்டிவ் சர்வீசஸ் என்னென்ன விஷயம் செய்வேன்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பிறகுதான் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு போனா கம்ப்ளீட்டான பிசினஸா உங்களுக்கு மாறும். கம்ப்ளீட்டான பிசினஸ். அப்போ உங்களோட இன்டர்னல் சைட்ல உள்ளுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டான பிசினஸா மாறும். வெளியில இருக்கிறவங்களோட பார்க்கக்கூட உங்களோட பிசினஸ் பெர்ஃபெக்ட். அப்ப இந்த டைம்ல உங்களுக்கு ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் மட்டும் இல்ல, என்ன சொன்னா மொத்த ஸ்ரீலங்கால எடுத்த எத்தனை பேரு? 2 கோடி மக்கள் தானே. அப்ப 2 கோடி மக்கள்ன்றது பொதுவா 2 கோடி மக்கள்ன்றது சிம்பிளான விஷயம். ஆனா மொத்த உலகத்தையும் எடுத்தா 800 கோடி மக்கள் ஸ்ரீலங்கா விட 400 மடங்கு பெருசு. 400 மடங்கு. அப்ப 400 மடங்கு பெருசான கிரௌட், ஒரு பாப்புலேஷன் மொத்த உலகத்திலே நீக்கி சனத்தொகை. அப்ப அப்படிப்பட்ட சனத்தொகை பேஸ் பண்ணினா எனக்கு அதிகமான இடத்துக்கு அதிகமான ப்ராஃபிட்ட உழைக்கலும் என்று சொல்லி இவங்களோட ஒரு எய்ம் ஆகி, சோ அதை அடையிறதுக்குரிய நடவடிக்கையை தான் நாங்க யூனிட் 11ல எடுக்கிறோம். உங்களோட பிசினஸ இன்டர்நேஷனலுக்கு கன்வெர்ட் பண்றேன், சாரி வேர்ல்டு வைல்டு கன்வெர்ட் பண்ணக்கூடிய நடவடிக்கையை தான் இந்த 11வது யூனிட்ல நாங்க பேசுறோம். சர்வதேச வர்த்தகம், இன்டர்நேஷனல் பிசினஸ், இன்டர்நேஷனல் லெவலுக்கு உங்களோட பிசினஸ கன்வெர்ட் பண்ணக்கூடிய நடவடிக்கை. அப்ப 11 யூனிட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் அல்ல. 11 யூனிட் சிலவங்க இது இருக்கு எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லி, இது எல்லாத்துக்கும் மிடில் ஒரு ரிலேட்டிவிட்டி. இந்த ஒவ்வொரு விடயத்தை நீங்க சரியா தெரிஞ்சு ஆழமா படிச்சா இதுக்கு பிறகு உங்களுக்கு பிசினஸ் சொல்லி ஒரு தனி கோர்சஸ் முடிக்க தேவையில்லை. மொத்த சாப்டரையும் உங்களுக்கு மைண்டுக்கு தரான். இதை படிச்சாவே உங்களுக்கு ஓவராலா பெர்ஃபெக்டான ஒரு பிசினஸ் மேனா உங்களுக்கு சமூகத்துக்கு போகிடும். பெர்ஃபெக்டான பிசினஸ் மேனா. அப்ப இவ்வளவு நாலேஜ தாரான் உங்களுக்கு பிசினஸ் மேனத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தாரான். சரியா? அப்ப எல்லா விஷயத்துக்கும் இடையில ஒரு ரிலேட்டிவிட்டி. எங்களுக்கு மொத்தமாவே 11 யூனிட்டும் இவ்வளவுதான். உங்களோட 6 எடுத்தா ரிவர்ல கால போட்டா அவ்வளவு பெரிய தாழ்ப்பு ஒன்று இல்ல. இன்னொரு விஷயம், சரியா பார்த்தா 3 கிழமையில ஒரு மாசத்துல முடிக்க வேண்டிய பாடங்கள், அதைத்தான் உங்களுக்கு 2 வருஷத்தை கஷ்டமாக்கி வச்சுக்கிறார். அப்ப சின்ன ஒரு விஷயத்தை தான் நம்பிக்கிறான் உங்களுக்கு ஈஸியா இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போக. அதனால நாங்க இது ஒவ்வொன்றையா தனித்தனியா டிஸ்கஸ் பண்றோம். உங்களோட ஃபைனலா மொத்தமா நாலேஜ் வரும் வரைக்கும். அப்ப அதுல எங்க எங்கிட்ட பார்த்தான் இன்ட்ரடக்ஷன். அப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால என்னோட ஆழம் எவ்வளவு தெரியும் தானே, எனக்கு ஆழம் எவ்வளவு தெரியும் தானே, அதுக்குதான் இந்த விஷயத்த சொல்லி தந்தேன். அப்ப இது எல்லா விஷயத்தையும் வச்சு இந்த 11 யூனிட்டுக்கு தானே, 11 யூனிட்டையும் வச்சு உங்களுக்கு பார்ட் 1லயும் பார்ட் 2லயும் 12, 13 2 பாடமும் இன்க்ளூட் பண்ணும். கிரேட் 12ல உங்களுக்கு 50 மார்க்ஸுக்கு தான் கேள்வி கேட்பான். சரியா? 50 மார்க்ஸுக்கு கேள்வி கேட்பான். உங்களோட மொத்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் எடுத்தா பார்ட் 1 இருக்கும். பார்ட் 1ல 50 MCQ, 50 வினாக்கள் இருக்கும். 50 MCQல 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ்ல 30 MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், கோட் அடிக்கிறது. 30 கொஸ்டின்ஸ் நீங்க கோட் அடிக்கணும். ஒரு கேள்வியை தருவான், அதுக்கு 5 ஆன்சர்ஸ் தருவான். சரியான ஆன்சர்ஸை தேர்ந்தெடுத்து கோட் அடிச்சோம். அப்ப மீதி 10 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். நீங்க என்ன செய்யணும்? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அதாவது வசனம் மட்டும் தருவான், ஃபுல்லா வாக்கியம் மட்டும் தருவான்.
தந்துட்டு சென்டென்ஸ் தந்துட்டு நடுவுலிக்கு ஒரு பாட்டை தூக்கி விடுவான். தூக்கிட்டு மீதி பாட்டை தந்திப்பான். அப்ப நாங்க இதை என்ன செய்யணும், சரியான வேர்டை போட்டு இந்த சென்டென்ஸை நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்ப ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் 10 கேள்வியோ, அதோட ஸ்ட்ரக்சர் கேள்வி 10 வரும். மொத்தம் 50 கேள்வி, ஒன்றுக்கு 1 மார்க்ஸ் படி 50 மார்க்ஸ் பார்ட் பண்றது வருவான். இதுல 25 MCQ உங்களோட 12 சிலபஸ்லயும் தான் வரும். 25 MCQ உங்களுக்கு 12 சிலபஸ்லயும் தான் வரும். கிரேட். அதே பார்ட் 2 எடுத்தா பார்ட் 2ல மொத்த ஸ்ட்ரக்சர் 8 கேள்விக்கும் 8 கேள்வி 8 தனி கேள்விக்கும் 8 தனி கேள்வி, ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சப் கேள்வி 5 சப் கேள்வி 5 மொத்தம் 40 சப் கேள்வி. அப்ப இதுல 8ல நீங்க 8டைம் செய்யணும் அவசியம் இல்ல. ஏ பார்ட்ல 4 கேள்வி, பி பார்ட்ல 4 கேள்வி, 8 கேள்வி தான் உங்களோட பேப்பர்ல இருக்கும். நீங்க ஏல மினிமம் 2, பில மினிமம் 2 செஞ்சுட்டு இன்னொரு கேள்வி எக்ஸ்ட்ரா உண்டு ஏல செய்யலாம், அப்படி இல்லாட்டி பில செய்யலாம். எப்படியோ மொத்தம் 5 கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். 8ல 5. அப்ப ஒரு கேள்விக்கு 10 படி 50 மார்க்ஸ், பார்ட் 2ல 50 மார்க்ஸ் படி உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரும். சரியா? இதான் உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே போவோம். சரியா? அப்ப இதுல 25 மார்க்ஸ் உங்களுக்கு MCQ வாரது கிரேட் 12ல, 25 மார்க்ஸ்க்கு பார்ட் 2 क्वेश्चंस வாரது உங்களுக்கு கிரேட் 12ல. சோ கிரேட் 12ல மட்டும் படிச்சா உங்களுக்கு கம்ப்ளீட்டா 50 மார்க்ஸ் அடிக்கும். சரியா? கம்ப்ளீட்டா 50 மார்க்ஸ் அடிக்கும். அப்ப இதுல அப்ப நாங்களோட பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னால முக்கியமான விஷயம் தான் நாங்க உயிர் வாழணும். அப்படித்தானே? யாருக்கும் ஐடியா இல்ல நான் நாளைக்கு சாவணும் என்ற ஐடியால யாரும் வாழல. அந்த அளவுக்கு யாரும் வாழ. உதாரணமா உங்கள்கிட்ட கேட்கிற வைப்போம், ஒரு 100 கோடி நான் உங்களுக்கு தாரேன், 100 கோடி உங்களுக்கு தாரேன், நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, உங்களோட கண்ணை தாங்க கேட்டா யாரும் கொடுக்கறதுக்கு ரெடி. இல்லாட்டி 1000 கோடியை நான் இப்ப உங்களுக்கு தாரேன், ஆனா உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு உசுருவாலே இல்ல. 1000 கோடியை தாரேன், 1000 கோடி 1000 கோடி உங்களுக்கு தெரியும். ஜீவிதக்கும் இப்படி இந்த லைன்ல எப்படி கஷ்டப்பட்ட 1000 கோடியை மணாலையும் காணையிலான்னு தெரியும். அப்ப 1000 கோடி உங்களோட கையில கொண்டு வந்து வைக்கிறேன், என்ன செய்யணும், நாளைக்கு உங்களுக்கு உசுரோட வாழையிலா என்று கேட்டா என்ன செய்யற, 1000 கோடி தந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் உசுறு தான் முக்கியம் சொல்லுவீங்க. 1000 கோடியை விட உங்களோட உசுறு மதிப்பானது. அப்ப 1000 கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், உயிரை கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. ஆனா உயிரென்ற விஷயம் உங்கள்ட்ட ஸ்டேபிளா ஈக்கணும் வேண்டா, ஸ்டேபிளா உயிரென்ற விஷயம் ஈக்கணும், உயிரென்ற விஷயம் உங்களோட ஈக்கணும் வேண்டா, உயிர் நீங்க வாழணும் வேண்டா, உங்களுக்கு நிறைய விஷயம் கம்ப்ளீட் ஆகணும். நிறைய விஷயம் நீங்க கம்ப்ளீட் ஆகணும், இல்லாட்டி உங்களுக்கு உயிர் வாழே இல்ல. வேணாம், உங்களுக்கு 1000 கோடி, நீங்க 1000 கோடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நீங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு வைப்போம். உங்களோட ஃப்ரெண்ட் உண்டோ, உங்களோட யாராச்சும் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, 1000 கோடியை தாரேன் உனக்கு இப்ப அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணி, அவன் காட்டுறான் 1000 கோடி அவனோட அக்கௌண்ட் லீக்கிறது, இப்ப நான் உங்களுக்கு அவனோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிய 1000 கோடியை நீ எனக்கு நாளைக்கு உனக்கு உயிரோடு கேளா, உனக்கு ஒருத்தான் உயிர் வாழ்றதுக்கு டைம். அப்போ ஒரு அவருக்குள்ளுக்கு உனக்கு எல்லாம் செஞ்சு கொள்ளணும். 1000 கோடியை தர ஒரு அவருக்கு பிறகு இந்த பூமியில் உனக்கு உயிர் வாழையிடாம் என்று சொன்னா யாரும் என்ன செய்யறல்ல, 1000 கோடிக்காக உயிரை கொடுக்கறல்ல. 1000 கோடி வச்சு என்ன செய்ய, செத்த போற யாரும் கொடுக்க. அப்ப அதனால 1000 கோடிக்காக யாரும் என்ன செய்யறல்ல, உயிரை விட ரெடி. அப்ப உயிரென்ற விஷயம் 1000 கோடியை விட, இல்லாட்டி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அதையும் விட மதிப்பான உயிர். சோ அப்படிப்பட்ட உயிர் உங்கள்ட்ட ஸ்டேபிளா ஈக்கணும் வேண்டா, இறைவன் கொடுத்த காலம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேபிளா ஈக்கணும் வேண்டா, சில விஷயம் கம்ப்ளீட் ஆகியே ஆகணும், சில விஷயம் கம்ப்ளீட் ஆகியே ஆகணும், சில விஷயம் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி உங்களுக்கு உயிர் வாழையில வேணாம். உங்களுக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம், இந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் தெரியும், ஒரு விஷயம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாட்டி உங்களுக்கு உயிர் வாழையில. அதுல முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு சாப்பாடு, உணவுன்ற விஷயம் கட்டாயம் கொடுக்கப்படணும், இல்லாட்டி ஸ்டேபிளா குறிப்பிட்ட டைம் வரைக்கும் உங்களுக்கு உயிர் வாழே இல்லை. சயின்ஸ் சொல்லுது 30 நாள் சாப்பாடை தொடர்ச்சியா தின்னாட்டி உங்களுக்கு என்ன செய்யலாம், 31வது நாள் உங்களுக்கு உயிர் வாழ இயலான்னு சொல்லுது. அப்ப சாப்பாடுன்ற விஷயம் மினிமம் உங்களுக்கு 30 நாளுக்குள்ள கொடுத்தே ஆகணும், உயிர் வாழணும் என்று சொன்னா. 2வது உங்களுக்கு கொடுக்கப்படணும் நீர் என்ற விஷயம், தண்ணி, வாட்டர். வாட்டர் என்ற விஷயம் குடிக்காம மேக்சிமம் உங்களுக்கு கேளு உலகத்துல 3 நாள், 3 நாள். அப்ப உலகத்துல நீங்க உயிர் வாழணும் என்றா உங்களுக்கு தண்ணிய 3 நாளைக்கு அங்கால கொடுக்காம ஒதுக்கி வச்சுருவீங்களே, உங்களை ஒரு இடத்துல அடைச்சி வச்சு 30 நாள் சாப்பாடு கொடுக்காம 3 நாள் சாப்பாடு தண்ணி கொடுக்காம இருந்தா 31வது நாள் திறந்து பார்த்தா நீங்க உயிரோட கன்ஃபார்மா இருக்க மாட்டீங்க. இது ரிசர்ச்ல வந்தா முடிவு. அப்ப உங்களுக்கு மினிமம் 3 நாளுக்குள்ள உங்களோட தேவையான தண்ணியை கொடுத்தே ஆகணும். சேம் டைம் 4வது உங்களுக்கு காற்று என்ற விஷயம், காற்று என்ற விஷயம் இல்லாம
3 வினாடிகள் கூட 3 செகண்ட்ஸ் அல்ல 3 நிமிஷம் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம் உயிர் வாழ அமைக்கல சரி உயிர் வாழையில காத்து கிடைச்சாம நீங்க மூக்க மூடிக்கொண்டு 3 நிமிஷம் இல்லைங்க 4 நிமிஷம் நீங்க உசுரோடிக்க மாட்டீங்க சரியா அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட் ஆனாதான் உங்களுக்கு உயிரின்ற விஷயம் உங்களுக்கு ஸ்டேபிளா உங்களுக்கு குறிப்பிட்ட கொடுத்த டைம் வரைக்குமே அப்ப இந்த விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் சேம் டைம் இன்னொரு விஷயம் தான் உடைன்ற விஷயம் இல்லாம உங்களுக்கு என்ன செய்யல உயிர் வாழே இல்ல இப்ப பசி போகாட்டி சிம்பிளா வேணும் பசின்ற விஷயம் இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்யணும் உயிர் வாழே இல்ல பசின்ற விஷயம் போராட்டி அது உள்ளுக்கு உடம்பு உள்ளியுடைய விஷயம் கம்ப்ளீட் பண்ணாட்டி உள்ளு கொண்டு ஓடாது ஆபரேஷன் நடக்காது உள்ளுக்கு ஆபரேட் ஆவாட்டி வெளியில ஒன்றுமே இயங்காது அப்படியே கை காலம் கல்லா எப்படியே செத்துடுவீங்க தண்ணீரும் அதே மாதிரி உள்ளுக்கு ஆபரேட் ஆகுறதுக்கு ஓட்டுற விஷயம் தேவை ஏண்ட விஷயம் உள்ளுக்கு ஆபரேட் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஏண்ட விஷயம் தேவை ஆனா இதுல உடைந்த விஷயம் உங்களுக்கு தேவை ஆனா உள்ளுக்கு ஆபரேட் ஆகுறதுக்கு உடை தேவையில்லை யாராச்சும் ஹார்ட்ங்கிறது கொடுக்கணுமா உடுப்புடுக்கணுமா தேவையில்லை இல்லாட்டி கிட்னிங்கிறது உடுப்புடுக்கணுமா இல்ல ஆனா உடுப்புன்ற விஷயம் உங்களுக்கு அத்தியாவசியமான தேவை என்று சொன்னா உங்களோட மானத்தை காப்பாத்துறதுக்கு உடையன்ற விஷயம் தேவை அதே 10 கோடியை தாரேன் உங்களுக்கு நீங்க உடை இல்லாம ரோட்ல போகணும்னு சொன்னா போறதுக்கு யாரும் ரெடி இல்லை சில மார்க்கத்தை சில மதத்துல கூட சரி இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லிக்குது சில மதத்துல கூட சொல்லிக்குது உங்களுக்கு மானம் என்ற விஷயம் பேய்த்தா உங்களோட சாவுக்கு மேல போட்ட மாலைய போல சாவுக்கு மேல உங்களோட மானம் ஒரு விஷயத்துல போனா அதுக்கு எதுக்கு உதாரணம்னா உங்களுக்கு போட்ட சாவுக்கு போட்ட மாலைய போல அந்த அளவுக்கு மானம் போனா கேவலமா தான் கருதுவாங்க சாவுக்கு போட்ட மாலை யாரும் யூஸ் பண்றல்ல யாரும் கணக்கெடுக்கிறோம் இல்லை அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் மானம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு மதத்திலையும் கருதுறாங்க அப்ப அதனால அது கட்டாயம் உயிர் வாழ்றதுக்கு தேவை சோ அதனால உடை என்ற விஷயமும் தேவை அப்ப இப்படி உடை உணவு நீர் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தேவை உயிர் வாழ்றதுக்கு அப்ப இந்த விஷயம் எப்படியோ ஒன்றும் நீங்களாவே ப்ரொடக்ஷன் செஞ்சு இல்லாட்டி யாராச்சும் கேட்டு எப்படியோ இந்த விஷயம் உங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கப்படணும் டே பை டே கொடுக்கப்பட்டு உடைக்கும் அதான் உங்களுக்கு உயிர் வாழே இல்லை அப்ப இந்த டே பை டே இந்த விஷயம் கொடுக்காட்டி உங்களுக்கு உயிர் வாழே இல்ல ஆனா இதே விஷயத்தை நீங்க கேட்டு பாருங்க 1900 இந்த விஷயங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணி கொண்டாங்கண்டா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டாங்க அவங்களுக்கு உணவு தேவையா உணவு அவங்களே பெற்றுக்கொண்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு தேவையா அவங்களே சாப்பாடு செஞ்சு கொண்டாங்க அவங்களுக்கு நீர் தேவையா அவங்களே நீர் எடுத்துக்கொண்டாங்க அவங்களுக்கு ஆடை தேவையா அவங்களுக்கு ஆடை செஞ்சு கொண்டாங்க அவங்களுக்கு கல்வி தேவையா தேவையான கல்வி அவங்களே பெற்றுக்கொண்டாங்க அவங்க பாதுகாப்பா வாழ்றதுக்கு ஒரு வீடு தேவையா அந்த வீட்டை அவங்களாவே உற்பத்தி செஞ்சு கொண்டாங்க அப்ப இது 1900 முன்னால் இருக்கக்கூடிய சமூகம் 1900 பின்னாலதான் மத்தவங்கள்ட்ட தங்கி வரக்கூடிய ஆப்ஷன் வந்த அப்ப 1900 முன்னால இவங்களோட தேவை எல்லாத்தையும் அவங்களாவே கம்ப்ளீட் பண்ணி கொண்ட இப்படி உங்களோட தேவையை நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொண்டா அதுக்கு நாங்க ஒரு டேர்ம் வேர்ட் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா நேர் உற்பத்தி டிரெக்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் டிரெக்ட் ப்ரொடக்ஷன் நேர் உற்பத்தி டிரெக்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் சரியா இப்ப நான் என்னது சொல்ல வாரண்டா ஃபைனலா இப்ப நாங்க பாக்குற பிசினஸ் நாங்க பாக்குற ஹோட்டல்ஸ் நாங்க பாக்குற எல்லா பிசினஸும் எப்படியும் கிரியேட் ஆன எப்படியும் உருவான எப்படியும் சமூகத்துக்கு வந்த விஷயம் தான் பார்க்க போறோம் பிசினஸ் என்ற விஷயம் பாக்குறதுக்கு முன்னால எப்படியும் அந்த பிசினஸ் சமூகத்துக்கு வந்த வருமா ஸ்டீவ் ஜாப்ஸ பத்தி பேச சொன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ற விஷயம் எப்படி மக்களுக்கு தெரிய வந்தா தான் நாங்க பெஸ்ட்டுக்கு பேசுவோம் இன்ட்ரோடக்ஷன்ல அதே மாதிரி தான் இங்க பிசினஸ் என்ற விஷயம் பேசுறதுக்கு முன்னால பிசினஸ் வணிகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் எப்படி வந்த சோசியலுக்கு அதான் நாங்க பேச போறோம் அப்ப அதுல முதலாவது மக்கள் இருந்தது அவங்களாகவே செஞ்சு கொண்ட ப்ரொடக்ஷன் டைம்ல அப்ப இப்படி 1900 கிறிஸ்துக்கு முன்னும் அதுதான் நடந்துச்சு கிறிஸ்துக்கு பின்னும் 1900ஆம் ஆண்டு வரைக்கும் அதுதான் நடந்துச்சு ஆனா அதுக்கு பிறகு இதன் தனக்கு தானே உற்பத்தி செஞ்சு கொள்றது ஏலாம போகக்கூடிய கட்டம் அந்த நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பசி வந்தா பெஸ்டிகை நீங்க என்ன செய்யற உங்களோட வீட்டுல என்ன நீக்கிறேன்னு தான் பாக்குறேன் அப்படித்தானே பெஸ்டிகை டைரக்டா அடுத்து ஃப்ரிட்ஜில் என்ன நீக்கிறேன்னு பார்க்க போறோம் அப்ப முதலாவதா நீங்க பாக்குறீங்க உங்களோட வீட்டுல என்ன ஈக்குது அப்படி இல்லாட்டித்தான் நீங்க இன்னொருத்தரோட ஹெல்ப் நாடுவீங்க இன்னொருத்தர பேர் தொடர்பு கொள்வீங்க இன்னொருத்தர பேர் சப்போர்ட் அடிப்பீங்க அப்ப ஃபெஸ்டுக்கு இதே கட்டம் தான் நேருற்பத்தின விஷயம் தனக்கு தானே செய்யற ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர் ஆவி இன்றைக்கு நீங்க உங்களோட பசியை போக்குறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு நம்பி போறாண்டா இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு உடுப்பை வாங்குறதுக்கு ஒரு கடையை நம்பி போறாண்டா அப்படி மாறுறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா
உங்களுக்கு உங்களாலேயே என்ன செஞ்சு கொள்ள போயிடுச்சா ப்ரொடக்ஷன் பண்ணிக்கொள்ள இயலாம போயிடுச்சு. இப்ப உங்களுக்கான ஒரு விஷயத்த உங்களுக்கே செஞ்சுக்கொள்ள இயலாட்டி தான் நீங்க என்ன செய்றீங்க, அடுத்தவங்க ஹெல்ப் பண்ண ஆடுவீங்க. அப்படித்தானே? உங்களோட வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டி தான் கடைக்கு போக ரெடி ஆகுவீங்க. அதே கான்செப்ட் தான் நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களுக்கு செல்ஃப் ப்ரொடக்ஷன், இந்த டைரக்ட் ப்ரொடக்ஷன் செஞ்சு கொள்ள இயலாத டைம்ல தான் இன்னொருத்தரோட சப்போர்ட்டை போயிட்டு நாடுவீங்க, இன்னொருத்தரோட உதவியை போயிட்டு நாடுவீங்க, இன்னொருத்தர் எனக்கு தேவைன்றதை போயிட்டு விளங்குவீங்க. அப்ப டைரக்ட் ப்ரொடக்ஷன் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, என்ன ரீசனுக்காக ஃபெயிலியர் ஆச்சு? உதாரணமா கிறிஸ்துக்கு முன் உலகம் ஒரு 5000 வருஷம் இயங்கிக்கு, 5000 வருஷம் இயங்கிக்கும். உதாரணத்துக்கு கிறிஸ்துக்கு பின் உலகம் வந்து 1900 வருஷம் இயங்கிக்கு. மொத்தமா சேர்த்து 6900 வருஷம் கிட்டத்தட்ட செல்ஃப் ப்ரொடக்ஷன் தான் நடந்திருக்குது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டுதான் 100-150 வருஷத்துக்குள்ளுக்கு தான் அவங்களுக்கு அவங்கள ப்ரொடக்ஷன் பண்ணிக்கொள்ள இயலாத கட்டத்துக்கு போனாங்க. அப்ப அதுக்கு நாங்க பிரதானமா ரெண்டு ரீசனை பேசுறோம் ஏன் இந்த செல்ஃப் ப்ரொடக்ஷன் இயலாம போச்சுன்னு சொல்லி. அதுல முதலாவது ரீசன் தான் நாங்க பேசுறது என்னன்னு சொன்னா, சனத்தொகை அதிகமானது, சனத்தொகை அதிகரித்தல். முதலாவது ரீசன்ஸ் தான் நாங்க பேசுறது என்ன, சனத்தொகை அதிகரிப்பு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது. உதாரணமா சிம்பிளா நீங்களே இப்ப உங்களோட வீட்டுக்கு தேவையான ப்ரொடக்ட், வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் கொண்டு வந்து யாரு, உங்களோட பாதுகாவலோட வாப்பா இல்லாட்டி உம்மா இல்லாட்டி யாரோட குடும்பத்தை ஜொப் செய்யறாங்களோ அவங்க தான் உங்களுக்கான ப்ரொடக்ஷன், உங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு வரோம். இப்ப உங்களோட வீட்டுல நீங்களும் உங்களோட உமாவும் உங்களோட சகோதரர்கள் உங்களுக்கு ஈஸி. உங்களோட வாப்பாக்கு 3 பேர் எடுத்துனா 3 பேருக்கு தேவையான சாப்பாடை கொண்டு வரது ஈஸி. ஆனா முன்னே டைம்ல இப்ப டைம் எடுத்தா மேக்சிமமா ஒரு வீட்டுல ஈக்க போகும் எத்தனை குழந்தை, ஒரு 5 பேர் தானே ஈக்க போகும். 5 பேரண்ட்ஸ் 2 பேர்த்து சேர்த்தா 7. அப்ப அப்பா இல்லாட்ட அந்த பாதுகாவலர் 7 பேருக்கு தேவையான விஷயங்களை தான் கொண்டு வரணும் டெய்லி. ஆனா ஆரம்ப காலத்துல அப்படி இருக்கல்ல. 1990 1990க்கு முன்னால பிறந்தவங்க யாராச்சும் உங்கள்ட்ட ஈக்கிறேன்னு சொன்னவங்களோட யாராச்சும் கிரேன் மாவ யாராச்சும் ஈக்கிறேன்னு கேட்டு பாருங்க. அவங்களோட ஃபேமிலியில ஒரு வீட்டுல 25 குழந்தைகள், 30 குழந்தைகள், 35 குழந்தைகள் தான் இருந்துச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட், 35 குழந்தைங்களுக்கு வீட்டுல 35க்குள்ள 2 அப்பா அம்மாவும் சேர்த்தா 37 பேர். அப்ப 37 பேருக்கான சாப்பாட, 37 பேருக்கு தேவையான உடுப்ப, 37 பேருக்கு தேவையான ஊட்ட, 37 பேருக்கு தேவையான கல்விய யாரு கொண்டு வரணும், பாப்பா கொண்டு வரணும். அப்ப இந்த கேட்டகரிக்கு போறது கஷ்டம். 37 பேருக்கான விஷயத்த செய்யணும். தனி ஒருத்தருக்கு செஞ்சு கொள்றது ஈஸி. ஆனா 37 பேருக்கு எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு ஒரு தனி நபரால தள்ளப்படக்கொள்ள அந்த விஷயத்தை அவரால் செஞ்சு கொள்ள இல்லை. ஒரு விஷயம் போக்கஸ் பண்ணா பரவாயில்ல, எத்தனை விஷயம் போக்கஸ் பண்ணுவோம். உணவையும் தயாரிக்கணும், உடையையும் தயாரிக்கணும், வேற வீட்டையும் உரைகளையும் ஒருத்தன் தயாரிக்கணும், கல்வியையும் ஒருத்தன் கொடுக்கணும். சோ இதெல்லா விஷயத்தையும் தனி 37 பேத்துக்கும் ஒரு ஆள் செய்யும். இது லேசா? அப்ப இவ்வளவு பட்ட ஒரு வேலையை செய்யறது ஈஸி பட்ட வேலை இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு வேலையை செய்யறது ஈஸி பட்ட வேலை இல்ல. இதனால என்ன செஞ்சாங்கடா, எல்லா வேலையும் தனி ஒரு ஆளை போக்கஸ் பண்ண இல்லாம போச்சு. உணவு 37 பேருக்கு கொண்டு போய் கொடுத்தா ஆடை கம்ப்ளீட் பண்ண இல்லாம போச்சு. இல்லாட்டி ஆடையை மட்டும் 37 பேருக்கு கொண்டு போய் கொடுத்தா உணவு இல்லாம பிள்ளைகள் பசியில போக ஆரம்பிச்சாங்க. பசியில போனது, இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான உடுப்பு எடுத்துக்கொள்ளாம போனது, அவங்களுக்கு தேவையான உடையில எடுத்துக்கொள்ளாம போனது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. அப்ப அதனால தான் தன்னால ஏலாட்டி அடுத்தவங்களோட ஹெல்ப் நாட வேண்டி வந்தார். ஒரு வீட்டுல சாப்பாடு இல்லாட்டி நீங்க வெளியே போற மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் உங்களுக்கு செஞ்சுக்கொள்ள ஏலாட்டி நீங்க என்ன செய்வீங்க, அடுத்தவங்களோட ஹெல்ப் நாடுவீங்க. அப்படி அடுத்தவங்களோட ஹெல்ப் நாடுறதுக்குரிய சந்தர்ப்பம் அங்க உருவாயிடுச்சு. இது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை தான் நாங்க பேசுறோம். முதலாவது பிரச்சனை ஓகே. ரெண்டாவது பிரச்சனை விருப்பம் அதிகரிப்பு. விருப்பம் என்ற விஷயமும் கூடிச்சு. 2 ரீசனால தான் டைரக்ட் ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர் ஆன. விருப்பம் என்று சொன்னா, இப்ப உதாரணமா வாப்பாக்கு 17 பேருக்கு தேவையான தன் உடலை மறைக்கிறதுக்கு தேவையான ஆடைய சரி தயாரிச்சு கொள்ளே இல்ல. 17 பேருக்கும் சாப்பாடு பசி போறதுக்கு ஒரு மினிமம் 2 நேரம் கூட செஞ்சு கொள்ள. அவ்வளவு ஒரு க்ரௌட், அவ்வளவு ஒரு பார்க்கலீகுதான். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி கேட்கு. ஒரு பிள்ளை கேட்கிற பிரியாணியை போந்தாமோ, ஒரு பிள்ளை கேட்கிற என்ன செய்ய
ஃப்ரைட் ரைஸை கொண்டு வந்தாங்க, ஒரு பிள்ளை கேட்கிற இட்லியை கொண்டு தாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய தேவையை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள ஏழா சந்தர்ப்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பத்தை கேட்கிறாங்க. விருப்பம் என்று சொன்னா நாங்க எங்களோட தேவையை பூர்த்தி செய்ய, எங்களோட பசியை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்க எதெல்லாம் சாப்பிடுறோமோ அதெல்லாம் விருப்பம். ஆளுக்கால் விருப்பம் சேஞ்ச் ஆவேலும். என்னோட ஆடையோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பாங்க, அது அவங்களோட விருப்பம். சோ விருப்பம் என்றது ஆளுக்கால் வேறுபடும். விருப்பத்தை எனக்கு மட்டிடையில இவ்வளவு தான் நீக்கும் என்று தெரியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு தாளோட எடுத்து உங்களோட சாப்பாட்டுல இருக்கக்கூடிய விருப்பத்தை நீங்க எழுத சொன்னீங்கன்னா ஒரு தாள் போதும், அவ்வளவு உங்களுக்கு சாப்பாடு விருப்பம் ஆயிக்கும். சோ இப்படி விருப்பங்கள் ஒவ்வொன்றும் பிள்ளைகள் கேட்க போல பேசிக்கா ஏதாச்சும் ஒரு சாப்பாடை கொடுக்கறதுக்கு வழி இல்லை, ஆனா இவ்வளவு விருப்பத்துக்கு இங்க போற. அப்ப அந்த டைம்ல இன்னொருத்தரோட சப்போர்ட் தேவைப்பட்ட. சோ இந்த ரெண்டு ரீசனாலையும் தான் தன்னை தானே ஐடென்டிஃபை பண்ணி கொண்ட இது கரெக்டானவே ஒன்று இல்ல, இது சரியானவே, இது உருப்பட போறலன்னு சொல்லி அடுத்த ஆப்ஷனுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த இடத்துலதான் டைரக்ட் ப்ரொடக்ஷன் நேருற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஃபெயிலியர் ஆன. எங்க நேருற்பத்தி ஃபெயிலியர் ஆனோ அங்கத்தான் அடுத்த ஸ்டெப்ஸா உருவானதுதான் பிசினஸ், வணிகம் என்ற விஷயம் தோற்றம் அடைஞ்சது. நேருற்பத்தி ஃபெயிலியர் ஆகி அடுத்ததான் ஸ்டார்ட் பண்ண எல்லா ஆக்டிவிட்டிஸும் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் தான். சரியா? அவ எப்படி பிசினஸ் கிரியேட் ஆன விஷயம் கிளியரா குயிக்கா சொல்லுங்க. இந்த விஷயம் கிளியரா பேசிக்கா எப்படி பிசினஸ் கிரியேட்டா? சிம்பிளான விஷயம், எப்படி பிசினஸ் கிரியேட்டா. இதுக்கு இவ்வளவு பிரச்சனையை தாங்கி கொண்ட வந்து ஓகே, இவ்வளவு தாங்கி கொண்ட விஷயம் இப்ப எப்படி பிசினஸ் கிரியேட் ஆகுறதுக்கு பேஸா இருந்த அது விஷயம் கட்டாயம் பார்ப்போம். ஏன்னா இதுக்கு இப்படித்தான் இருந்துச்சு பிசினஸ். இதுக்கு பிசினஸ் ஆகிக்கல. பிசினஸ் என்று சொன்னா சிம்பிளா என்னண்டா நாங்க அடுத்தவனை நாடிக்கோம், இதை நாங்க பிசினஸ் சொல்ல. சிம்பிளா நாங்க அடுத்தவன் ஹெல்ப்ல வாழணும், இதுதான் பிசினஸ். பிசினஸுக்கு தெளிவான டெபினிஷன் அதல்ல. பேசிக்கா சொல்ல போனா அடுத்தவன் ஹெல்ப்ல நாங்க ஈக்கணும், எங்களுக்கு நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கொள்ளப்படாது. மூன்றாவது தரப்பினர் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும். நான் எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டா அது ஓகே, அது பிசினஸுக்குள்ள வராது. எனக்கு இன்னொத்தன் ப்ரொடக்ஷன் பண்ணினா அது பிசினஸுக்குள்ள வரும். எனக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி, எனக்கு ஒரு வெளியிலிக்கக்கூடிய தரப்பினர் ப்ரொடக்ஷன் பண்ணினா அது பிசினஸுக்குள்ள வரும். சோ வெளியிலிக்கக்கூடிய பார்ட்டியை நாடுறது எப்ப டைரக்ட் ப்ரொடக்ஷன் விஷயம் ஃபெயிலியரா ஆக போல. அப்ப ஃபெயிலியர் ஆன உடனே அடுத்தவன் தான் எங்களுக்கான ப்ரொடக்ஷன் செய்யறான். வாப்பக்கு எல்லா வேலையும் செய்ய சுட்டி வாப்ப உடுப்ப உற்பத்தி செய்யறதுக்கு வேறொத்தர நாட வேண்டியது, உடுப்பு எடுக்கிறதுக்கு வேறொத்தோட சப்போர்ட் எடுக்க வேண்டியிருக்குது, இல்லாட்டி வாப்ப உணவு எடுக்கிறதுக்கு வேறொத்தோட சப்போர்ட் எடுக்க வேண்டியிருக்குது. அப்ப இங்கத்தான் தேர்ட் பார்ட்டி மூன்றாவது ஆள் எங்களுக்காக ப்ரொடக்ஷன், எங்களுக்காக உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பாரு. அப்ப தேர்ட் பார்ட்டி எங்களுக்காக உற்பத்தி செய்யற அந்த பாயிண்ட்ல தான் பிசினஸ் என்ற விஷயம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பிசினஸ் என்ற விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப பிசினஸ் என்ற விஷயம் ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் பேரு தான். அதுல டவுட் இல்லை? ஓகே, அப்ப அதுல பிசினஸ் என்ற விஷயம் கிரியேட் ஆனதுக்கு பின்னால சரியா, பிசினஸ் என்ற விஷயத்துக்கு அடித்தல் பெர்ஃபெக்டான பிசினஸ் இன்னும் வரல, அடித்தலாம் விழுந்தாச்சு. நேருற்பத்தி டைரக்ட் ப்ரொடக்ஷன் ஃபெயில் ஆனடிக்க அடித்தளம் ஃபவுண்டேஷன் விழுந்தாச்சு பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுறது. அவ பிசினஸ்ல முதலாவது கட்டம் தான் நாங்க சொல்லுவோம் பண்டமாற்று. பிசினஸ் முதலாவது கட்டம் தான் பண்டமாற்று. கைட் லீக குடிமாய் ஓர்டருக்கு நான் புகழ்ல உனக்கு ஃபைனலா இந்த பாடம் கம்ப்ளீட் ஆக போல, இல்லாட்டி இந்த பேசிக்கான விஷயம் கம்ப்ளீட் ஆக போல விளங்கும் அந்த பாடத்துல ஓவரோலா மைண்ட். சரியா? அப்ப அதனால கைட் லீக் போகாம ஓவரோலா சொல்லிட்டு அப்புறம் ஒண்டாவா. அடுத்து முதலாவது வந்துட்டு பண்டமாற்று. இதுதான் பிசினஸ் பிசினஸ் என்ற விஷயம் ஸ்டார்ட் ஆகுறதான மெயின் பாயிண்ட் பண்டமாற்று. அவ பண்டமாற்றுண்டா என்னண்டா, பண்டமாற்று பாட்ட சிஸ்டம் நாங்க சொல்லுவோம். பாட்ட சிஸ்டம் சொன்னா என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு நிறைய தேவை இருந்துச்சு தானே. உணவுன்ற ஒரு தேவை இருந்துச்சு, உடை என்ற ஒரு தேவை இருந்துச்சு, வேற உறையுள் என்ற ஒரு தேவை இருந்துச்சு, கல்வின்ற ஒரு தேவை இருந்துச்சு. இப்படி நிறைய தேவைகள் இருந்து நிறைய நீட்ஸ் இருந்துச்சு. அப்ப இந்த நீட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் எங்களுக்கு எடிக்கல்ல. எனக்கு என்னோட வாப்பக்கு என்ன செய்யலாம், 37 பேர் வீட்டுல ஈக்கிறேன்னு சொன்னா 37 பேருக்கு தேவையான உணவை கொடுத்தா ஆடையை கொடுக்கறதுக்கு இயலாம். 37 பேருக்கான உணவு கொடுத்தா ஊட்டு கட்டி கொடுக்கறதுக்கு இயலாம். 37 பேருக்கு உணவு கொடுக்க ரெடியான உரையில கொடுக்க இயலாம். அப்ப வாப்ப என்ன செஞ்சான்னு சொன்னா
37 ஒரு வேலையில தான் போக்கஸ் பண்ணிடும். அதுக்குதான் சொல்றவங்க பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 2 தோணில கால் வச்சப்படாது, என்ன செய்யப்படாது. ஒரு பயணம் ஒன்று போகல, உங்களுக்கு இப்படி ஒரு தோணியும் போகுது, இப்படி ஒரு தோணியும் போகுதுண்டா 2 தோணிலையும் நீங்க கால் வச்ச போகப்படாது. 2 தோணிலையும் கால் வச்ச போனா கடைசி கடல்ல தாழ வேண்டியதான் சரியா. ஒன்றோ ஒரு தோணி தான் புகையிலும். அவங்க 4 ஒர்க் பண்றது கஷ்டம். ஒருத்தரால போக்கஸ் பண்ணி போக்கஸ் கொட்டையும் ஒரு வேலை மட்டும் தான் போக்கஸ். இப்ப நீங்க போனையும் பார்த்துக்கொண்டு மினிமைஸ் பண்ணி ஃபேஸ்புக்கையும் பேய்த்து, இன்ஸ்டாவையும் பேய்த்து, டிக்டாக்கையும் பேய்த்து, வாட்ஸ்அப்பும் பேய்த்து கொண்டீங்களா இந்த ஒர்க்கும் நடக்கும், அந்த ஒர்க்கும் நடக்கிற மாதிரி தான் நீக்கும். ஃபைனலா பார்த்தா காணல் நீர்மாய் கண் தண்ணி ஈக்கிரமாய்க்கும், பெய்து பார்த்தா தண்ணி ஈக்காது. பாடம் விளங்கினமாய்க்கும், பெய்து பார்த்தா பாடம் விளங்கிக்காது. அதே மாதிரி ஒரு வேலையில தான் போக்கஸ் பண்ணி. அப்ப வாப்பாக்கு எல்லா வேலையும் போக்கஸ் பண்ணிடா, ஒன்றுல போக்கஸ் பண்ணா மீதி 3ஐயும் பெர்ஃபெக்டா செய்யலாம். அப்ப வாப்பா என்ன செய்யறாருன்னு சொன்னா, சாரி 4 தான் செய்யலாம், ஒன்றை நாங்க பெர்ஃபெக்டா செய்வோம் என்று சொல்லி ஒரு வேலையை சூஸ் பண்ணுவாரு. அதுதான் உணவெடுக்கிறது. அப்ப உணவெடுக்கிறத மட்டும் ஒரே தொழில், அவரோட வேலை உணவு மட்டும்தான். அவரோட வேலை உணவு தயாரிக்கணும். அதுக்காக வேண்டி உடுப்பு கொடுக்காம இல்லை, அதுக்காக வேண்டி உடுகட்டாமிக்கோமே இல்லை, அதுக்காக வேண்டி கல்வியை கொடுக்காமிக்கோமே இல்லை, எல்லாம் கொடுக்கணும். ஆனா உணவுன்ற விஷயமும் தேவை. அப்ப உணவுன்ற விஷயத்த மட்டும் வாப்ப போக்கஸ் பண்ண கொள்ள மத்த எல்லா வேலையும் மட்டும் 37 பேருக்கு உணவுன்ற வட்டை மட்டும் தான் போக்கஸ் பண்றாங்க. இவரோட வேலை உணவுன்ற விஷயம் மட்டும். அப்ப 4 வேலையை போக்கஸ் பண்ணாம ஒரு வேலையை மட்டும் போக்கஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு முதல்ல நீங்க 4 வேலை செஞ்சீங்கடா, உதாரணம் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணையும் செஞ்சு கொண்டு, A-லெவலையும் செஞ்சு கொண்டு, வேற கிரிக்கெட் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் செஞ்சு கொண்டு நீங்க செஞ்சு கொண்டு ஈகோல உங்களால ஸ்டடியில போக்கஸ் பண்ண ஏழுமான டைம், ஸ்டடியில போக்கஸ் பண்ண ஏழுமான நேரம் குறைஞ்சு கொண்டு போகும். சோ இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு போக்கஸ் ஸ்டடியில மட்டும் தான் என்று சொன்னா, ஸ்டடியில மட்டும் போக்கஸ் பண்ணினா மத்த டைம்ல நீங்க எடுக்கிற அவுட்புட்டை விட உங்களுக்கு கூட அவுட்புட் வருமே. போக்கஸ் பண்றது ஒரே ஒரு வேலையில. வாப்ப இங்க 37 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏழும், ஆனா மீதி எல்லா வேலையும் செய்ய இயலாம். மீதி எல்லா வேலையும் செஞ்சு கொண்டுதான் இந்த 37 பேருக்கு சாப்பாடும் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. ஆனா மீதி வேலை ஒன்றும் பெர்ஃபெக்டா செய்யல, தான் பிரச்சனை. 4 வேலையும் பெர்ஃபெக்டா செய்யலாம், ஆனா உணவோட வேலையை செய்தார் 37 பேருக்கும் சாப்பாடு போகுது. ஆனா 4 வேலையும் ஒரே அடிக்க செய்ய போனா உணவையும் உடையையும் என்ன கல்வியும் பெர்ஃபெக்டா செய்யலாம். அவ வாப்ப சூஸ் பண்றது, நான் உணவை மட்டும் உற்பத்தி செஞ்சு கொடுப்போம். உணவை மட்டும் உற்பத்தி செஞ்சு கொடுத்து இடியாப்பதை மட்டும் சாப்பாடா கொடுத்து இடியாப்பதற்கு உடுப்பா உடுக்கலாம், இடியாப்பத்தை வச்சு ஒரு ஊடு கட்டேலாம், இடியாப்பத்தை வச்சு கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அப்ப என்ன செய்யறாரு, சரி 7 வேலையை செய்யும் என்று சொல்லி ஒரு வேலையில மட்டும் போக்கஸ் பண்ணுவாரு. நல்லா நினைச்சோம், ஒரு வேலைய கண்டினியூஸ் ஆகும் போக்கஸ் ஆகும் உற்பத்தி செஞ்சா அங்க ஏற்படுறது நாங்க சொல்லுவோம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகும். அந்த வேலையில ஸ்பெஷலிஸ்ட் யூனிவர்சிட்டி போய்த்தா உங்களுக்கு ஹொன்ஸ் என்ற பட்டம் கிடைக்கும். ஸ்பெஷல் ஸ்பெஷல் சொன்னா ஸ்பெஷல், அதாவது சில யூனிவர்சிட்டியில 4 வருஷமும் ஸ்பெஷல், சில யூனிவர்சிட்டியில 4 வருஷம் படிப்புல 1 வருஷம் மட்டும் ஸ்பெஷல். எங்கட யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துல 2 வருஷம் ஸ்பெஷல். 2 வருஷம் ஸ்பெஷல் சொன்னா இதுக்கு போது 4 வருஷத்துல மத்த 2 வருஷமும் ஓவராலா எல்லா பாடத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கும். அது சோசியல், அது இது எல்லா பாடமும் இன்க்ளூட் பண்ணிக்கும். ஆனா மீதி ஃபைனல் 2 வருஷம் ஒரே பாடத்தை மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஜாப் பொசிஷனுக்கு தேவையான பாடம். அப்ப அதுல நீங்க ஒரே பாடத்தை மட்டும் தொடர்ச்சியா செய்ய சுட்டி அந்த பாட்டுல உங்களுக்கு ஸ்பெஷல் ஆக நீங்க ஈக்கிறது ஒரே பாடத்தை போக்கஸ் பண்ணி. அதே மாதிரிதான் இங்கேயும் எல்லாத்தையும் சாப்பாடை செஞ்சு கொண்டு ஆகாம எல்லா வேலையும் செஞ்சு கொண்டு ஒரு வேலை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி கொண்டு போனா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆக ஸ்பெஷலிஸ்ட் ஆக அது உங்களுக்கு சிறப்பு தேர்ச்சின்ற விஷயம் கிடைக்கும். சிறப்பு தேர்ச்சி, சிறப்பு தேர்ச்சி பேர்ல பாருங்க, சிறப்பு தேர்ச்சி. தேர்ச்சின்றது வேற, தேர்ச்சின்றது பெர்ஃபார்மன்ஸ் வேற. அப்ப சிறப்பு தேர்ச்சிண்டா மத்த எல்லாத்தையும் விட பெர்ஃபெக்டா அந்த வேலையை செய்ய இயலும். அப்ப இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமான அவுட்புட் கிடைக்கும், முதலியத்தை விட அதிகமான அவுட்புட் கிடைக்கும். அப்ப நாங்க வெப்பமே ஒரு 600 ப்ரொடக்ஷன் நடந்தேன், ஒரு 600 ப்ரொடக்ஷன் சரி, உதாரணம் 37 பேத்துக்கு தேவை ஒரு 300 இடியாப்பம் தான். ஆனா எங்களுக்கு ஒரு வேலையில மட்டும் போக்கஸ் பண்ண சுட்டி 600 எனக்கு இடியாப்பம் கிடைச்சேன்னு வைப்போம். 600 இடியாப்பம் கிடைச்சு. இப்ப தேவை 300 இடியாப்பம், ஆனா உங்களுக்கு கிடைச்சிக்குது எவ்வளவு 600 இடியாப்பம். 300 இடியாப்பம் தேவை, 600 இடியாப்பம் உங்களோட கையில இருக்குது. அப்ப இந்த மீதி 300 இடியாப்பத்துக்கு நாங்க சொல்லுவோம் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன், மிகை உற்பத்தி, எக்ஸஸ் சப்ளை சொல்லுவோம். எக்கனாமிக்ல நீங்க படிப்பீங்க, கிரேட் 12 படிப்பீங்க, எக்ஸஸ் சப்ளை மிகை உற்பத்தி. சோ மிகை உற்பத்தின்னா மீன் என்னண்டா
நீங்க நினைக்கிறத விட உங்களுக்கு கூட உற்பத்தி இருக்குது. சோ அந்த உற்பத்தியை நீங்க என்ன செய்வீங்கடா, இந்த உற்பத்திகளை எடுக்கிறதுக்காக வேண்டி பரிமாற்றம் செய்வீங்க. உங்களுக்கு கேட்கக்கூடிய மிகை உற்பத்தி மீது 300 இடியாப்பத்தை கொண்டு போய்த்து யார் உடுப்பு தாரானோ, யார் உடுப்பு மிகையாக செஞ்சுகிறாரோ, இது பொதுவா பிராக்டிகலா எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா மொத்த சமூகம் அந்த டைம்ல இருந்து 1990 எல்லா வீட்லயும் இருந்த பிரச்சனை தான் இது. எல்லா வீட்டுக்கும் இந்த பிரச்சனை. அப்ப எல்லாரும் மூடும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் எங்களால் எதை பெர்ஃபெக்டா செய்யணும் அதுல மட்டும் போக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி. அப்ப அதுல மட்டும் போக்கஸ் பண்ண போனா எங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் வரும். அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் நான் என்ன செய்வோம், ஒவ்வொரு வீட்டுக்காக இது கொடுப்போம். ஒவ்வொரு வீட்டுக்கால அடுத்தடுத்த ப்ரொடக்ஷனை யாரு எக்ஸ்ட்ராவா செய்யறாங்களோ, யாரு ஆடை எக்ஸ்ட்ராவா ப்ரொடக்ஷன் செய்யறாங்களோ, யாரு கல்வியை எக்ஸ்ட்ராவா ப்ரொடக்ஷன் செய்யறாங்களோ, யாரு வீடுகள் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் செய்யறாங்களோ அவங்கள்ட்ட பேய்த்து நான் செஞ்ச எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனை கொடுத்து அவன்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் எங்கிட்ட விட்டு வருவோம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். என்னால எல்லாத்தையும் போக்கஸ் பண்ண இயலாட்டி நான் என்னால போக்கஸ் பண்ண உதாரணம் கொண்டு வைங்களே, உங்களோட வகுப்புல 3 பேர் இருக்கிறேன்டா, 3 பேச்சுக்கும் 3 பாடமும் பெர்ஃபெக்ட் இல்லை. எக்கனாமிக், பிசினஸ், அக்கௌண்டிங் 3 பெர்ஃபெக்ட் இல்லை. பொதுவா ஒருத்தன் நல்லா பிசினஸ் செய்யறவனா இருப்பான், ஒருத்தன் நல்லா எக்கனாமிக் செய்யறவனா இருப்பான், ஒருத்தன் நல்லா அக்கௌண்டிங் செய்யறவனா இருப்பான். 3 பேரும் சேர்ந்து தனியா 3 பாடத்தை படிச்ச போனா பெரிய ஒரு ரிஸ்க் ஒரு இடத்துக்கு புகையிலே. ஒருத்தனுக்கு பிசினஸ் தான் நல்லா செய்யல வேண்டாம், அவன் எக்கனாமிக்கும் அக்கௌண்டிங்கும் போக்கஸ் பண்ண கூட, அக்கௌண்டிங் 3க்கும் டைம் ஒதுக்க கூட அவனால ஏழுமான பாட்டையும் சரியா செஞ்சு கொள்ளலாம் போகும். அப்படித்தானே? உங்களுக்கு 3ஐயும் பரலலா கொண்டு போகும். இந்த 2.5 மாசத்துக்கு 3ஐயும் பரலலா கொண்டு போய் தான் 3Aக்கு போயிடும். அவங்களுக்கு பிசினஸ் பெர்ஃபெக்டா செய்யணும், எக்கனாமிக் அக்கௌண்டிங் செய்ய இயலா. ஆனா நீங்க 3க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கடா, சம்டைம் உங்களுக்கு பிசினஸ்ல எக்ஸ்பர்டா இருந்தாலும் அந்த எக்ஸ்பர்ட் அவுட்புட்டே உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலாம போகும். அப்ப இந்த டைம்ல நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு பார்ட்னர் 3 பார்ட்னரை பிடிச்சி உங்களுக்கு பிசினஸ் பெர்ஃபெக்டா ஆயிடும்னா நீங்க பிசினஸை மட்டும் படிக்கிற. இன்னொருத்தன் எக்கனாமிக்க மட்டும் பெர்ஃபெக்டா செய்யணும், எக்கனாமிக்கா படிக்கணும் அவனுக்கு சொல்ற. இன்னொருத்தன் அக்கௌண்டிங் நல்லா பெர்ஃபெக்டா படிக்கிறேன் அவனுக்கு அக்கௌண்டிங்க படிக்க சொல்ற. படிச்சுட்டு 3 பேரும் ஒன்று சேர்ந்து நீங்க பிசினஸ் படிச்சுக்கிறீங்க, நீங்க படிச்சாத 2 பாடத்தையும் படிக்கிறதுக்கு நீங்க பிசினஸ் பெர்ஃபெக்டா படிச்சுக்கிறீங்க. அந்த பெர்ஃபெக்டான விஷயத்த பிக்கும் சிக்கும் சொல்லி கொடுப்பீங்க. அந்த பிஎம்சி என்ன சொல்லுவாங்க, அவர் எக்கனாமிக் அக்கௌண்டிங் பெர்ஃபெக்டா படிச்சுக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு அந்த பாடங்களை படிச்சு தருவாங்க. அப்ப உங்களுக்கு உங்களோட பாடமும் கிளியர், உங்களோட பாடமும் பெர்ஃபெக்ட். அது இல்லாம உங்களுக்கு தெரியாத பாடமும் உங்களுக்கு படிச்சு கொடுத்தே கிடைச்சும். அப்ப இதுக்கு நாங்க பொதுவா யூனிவர்சிட்டி சொல்ற பேரு தான் குப்பி என்று சொல்லுவோம். குப்பி, இந்த சிஸ்டம் நாங்க சொல்லுவோம் குப்பி. அப்ப இப்படி ஒரு சிஸ்டம் ஆய்தான் இங்க பாட்டா சிஸ்டம் என்று சொல்றது, பண்ட மாட்டேன்னு சொல்றது. உங்களுக்கு ஸ்பெஷலா ஏழுமான விஷயங்களை ஏழாத ஆளோட பகிர்ந்து கொள்றது, இயலாத ஆளோட பகிர்ந்து கொள்வது. அப்ப இந்த சிஸ்டம் தான் நேர் உற்பத்திக்கு பின்னால வந்த சிஸ்டம். இதுக்குதான் நாங்க சொல்லுவோம் பண்ட மாற்று இந்த விஷயம். சரியா? அப்ப இதுலயும் நிறைய பிரச்சனை இதுக்கு ஒரு பொருளாதாரம் பண்ட மாற்றிலிருந்து பிசினஸ் பணமக்கு மாறும், பணத்திலிருந்து பிசினஸ் அப்படியே ஒவ்வொன்றா கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு நானும் நீங்களும் காண்ற ஒரு நிறுவன அமைப்பாக, ஒரு கம்பெனியாக, இல்லாட்டி ஒரு பிசினஸ், ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆக இந்த நான் நீங்களும் காண்ற அளவுக்கு வந்திருக்குது. சரியா? இது எப்படி இதெல்லாம் கடந்து ஃபைனலா தான் இந்த விஷயத்த வந்திருக்குது. சரியா? அப்ப இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணின விஷயம் பொதுவா ஓவராலா 11 யூனிட்டுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் நீக்குது. அந்த கனெக்ஷன்ல இருந்து நாங்க இன்னைக்கு எடுத்தது எங்களோட பிசினஸ் இன்ட்ரடக்ஷன். அந்த பிசினஸ் இன்ட்ரடக்ஷன்ல எப்படி பிசினஸ் உருவான என்ற விஷயத்த நாங்க பேசிக்கிறோம். இன்ட்ரடக்ஷனுக்கு கீழால எப்படி பிசினஸ் உருவான என்ற விஷயம் பேசிக்கிறோம். சரி, எப்படி பிசினஸ் உருவான விஷயம் பேசிக்கிறோம். அப்ப இது உங்களுக்கு ஓவராலா கிளியர் ஆயிக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது பிசினஸ்ல கிரேட் 12க்கு போற ஒரு 2 கிளாஸ் நடக்கும். ஒன்று இதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஒரு கிளாஸஸ் நடக்கும். சேம் டைம் பிசினஸ்ல 4th யூனிட்ல இருந்து ஒரு கிளாஸஸ் நடக்கும். 4th யூனிட்ல 12க்கு 13 ரிவிஷன் வாரன்னு அவங்களுக்கு இதுக்கும் வரையும். சரியா? 4th யூனிட்ல என்ன செய்யணும்னா பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ், வணிக அமைப்பு, நிறுவன ஒழுங்கமைப்புகள் இருந்து அந்த பாடம், அதாவது நிறுவன அமைப்புகள் ஒரு பாடமீகி 4th யூனிட்ல. அப்ப எக்கனாமிக்கும் பிசினஸையும் எடுத்தா அக்கௌண்டிங் மாயல்ல கிரேட் 12 படிக்காமே கிரேட் 13 படிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாடம் உங்களோட ரிலேட்டிவ் தான். ஆனா அது இல்லாம இது படிக்க ஏழாண்ட கன்செப்ட் இல்ல. அக்கௌண்டிங்ல 6வது யூனிட்ட படிக்கல, 5வது இல்லாம அப்படித்தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி ஒரு கன்செப்ட் இல்ல. இங்க எதை படிச்சாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சாலும் ஒரு பாடம் கிளியர் ஆனா ஓகே. சோ அதனால நாங்க 4th யூனிட்டையும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு 2 யூனிட்டும் ஒரே டைம்ல போகும். உங்களுக்கு ஸ்பீடாவும்
கிளியராகவும் ஃபைனலா உங்களோட சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸ்பீடாகவும் கிளியராகவும் உங்களோட சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால இந்த மெத்தடை நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அப்ப இன்றைக்கு புதன்கிழமை உங்களுக்கு வளமையா, ஸோ இது என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை வளமையா உங்களுக்கு ஃபெஸ்ட்ல இருந்து 12 சிலபஸ் ஃபெஸ்ட்ல இருந்து ஒரு பாடம் நடக்கும். வெனிஸ்டே புதன்கிழமை ஈவினிங் உங்களுக்கு 4th யூனிட்ல இருந்து ஒரு பாடம் நடக்கும், பிசினஸ். சரியா? பிசினஸ் இதுக்கு 2 கிளாஸ் நடக்கும். 4th யூனிட்ல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி கொண்டு போகும். சேம் டைம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கம்ப்ளீட் ஆகி கொண்டு போகும். அப்ப இதுக்கான டியூட்ஸ ஒரு நோட்ஸ தேவையான விஷயத்த நம்ம குரூப்ல ஒரு குரூப்ல அப்லோட் பண்றேன். அப்ப அந்த விஷயத்த கண்டினியூஸா பார்த்து இதோட ஜாயின் ஆகிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கூடிய பாடம் நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஒரு பாடத்தை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோமே, அப்ப அது 4th யூனிட் ஆன போது நாங்க படிச்சு முடிஞ்சேன்னு சரி ட்ராப் ஆகுறல்ல, அது அப்படியே கண்டினியூஸா போயிட்டு கொண்டீங்க உங்களோட எக்ஸாம் வரைக்கும். சரியா? 4th யூனிட்ல இருக்கிற விஷயம் கண்டினியூஸா போயிட்டு கொண்டிருக்கும், கண்டினியூஸா போயிட்டு கொண்டிருக்கும். அப்ப இப்படி 2 பாட்டும் மழை பாட்டுக்கு போயிட்டு கொண்டிருக்கும். அது போக கூட உங்களுக்கு 13 திருப்பி ரிவிஷனா ஸ்டார்ட் போகும். ஓகே, கிரேட் 12 இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், கிரேட் 13 இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு டிப் 13 வந்து ரிவிஷன் நடக்கும். அது எப்பன்னு சொல்லி நான் இந்த சனிக்கிழமை நாளைய கிளாஸ்ல அறிவிக்கிறேன். ஓகே, இந்த விஷயம் கிளியரா உங்களுக்கு? இந்த விஷயத்த டவுட் இருக்குது? இன்றைக்கு படிச்ச விஷயம் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? கிளியரா? குயிக்கா ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு புதுசா ஜாயின் ஆனவங்க ஐ திங்க் அஷ்ஃபா. கிளியரா? எஸ் சார், கிளியர். ஓகே, அஷ்ஃபா கிளியர். வேற டொமினிக், ஜெர்லாட் டொமினிக் கிளியரா உங்களுக்கு? உங்களோட பேரு கொஞ்சம் வாசிக்க கஷ்டம். சேனக்க கிளியரா? 3 பேரும் கிளியரா? குயிக்கா சொல்லுங்க. ஓகே, ராஷித் கிளியர் தானே உங்களுக்கு? ஓகே, எஸ் இருக்கு. ஓகே, நாங்க இப்படி கண்டினியூஸா ஃபைனல் வரைக்கும் போவோம். அப்ப ஜாயின் ஆகிடுங்க ஃபைனல் வரைக்கும். அப்ப இது வரைக்கும் படிச்ச விஷயம் கூட நாங்க இன்னைக்கு ஸ்டப் பண்ணுவோம். ஒவ்வொரு பாட்டும் நாங்க சின்ன சின்ன பாட்டா பார்க்க போறோம். உங்களுக்கு டைமிங்க்கு நல்லா எக்ஸாம்ஸ் வரைக்கும் கிரேட் 12க்கு, கிரேட் 13க்கு அதோட சேர்த்து உங்களுக்கு ரிவிஷன் எடுத்துக்கொள்ள. அப்ப நான் வராதவங்களுக்கும் சேர்த்து குரூப்ல ரெக்கார்டிங்க போடுறேன். அப்ப வராதவங்க கட்டாயம் பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிவிடுங்க, நான் கிளியர் பண்ணிதான். ஸோ இது வரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லா ஹைர் அண்ட் தேங்க் யூ. மீண்டும் அடுத்த கிளாஸ் நாங்கள் இன்ஷால்லா சந்திப்போம். நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், கிரேட் 13 இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், MCQ எக்ஸாம். ஜஸாக்கல்லா ஹைர்.